31 கேள்விகள் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. 32வது கேள்வி பார்ப்போம். டிஎன்எஸ் சேவர் சம்பந்தமாக தான் கேள்வி தரப்பட்டிருக்குது. இணையத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதான சேவையகங்கள் எங்களோட புக்கில் 3 சேவையகங்களை பற்றி இருக்குதானே. 11ஆம் தரத்துல 3ஆம் அளவில் இருக்குது. டிஎன்எஸ் சேவையகம் பற்றி இருக்குது. வேற என்ன சேவையகம் இருக்குது? அடுத்த 2 சேவையகங்கள் டிஎன்எஸ் சேவர், அடுத்தது வெப் சேவர் ஒன்று இருக்குது, வலை சேவையகம், அடுத்தது இமெயில் சேவர். இப்படி 3 வகையான சேவையகங்களை பற்றி எங்களை புக்கில் இருக்குது. இப்படி 3 சேவையகங்கள்: டிஎன்எஸ் சேவர், வெப் சேவர், இமெயில் சேவர். சேவர் அப்படின்றதும் ஒரு கணனி தான், அதாவது சேவையை வழங்கும் கணனி. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இணையம் வந்துட்டு கிளையண்ட் அண்ட் சர்வர், கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அடிப்படையில் தான் இயங்குது. அது நாங்கள் இணையம், அதாவது தகவல் பரிமாற்றப்படுமாக ஒரு கிளையண்ட் இருக்கணும், பயனர் இருக்கணும், ஒரு சர்வரும் இருக்கணும். சேவையை வழங்கக்கூடிய கணனியை நாங்கள் சர்வர் கணனி அப்படின்னு சொல்லுவோம். சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கணனி கிளையண்ட் கணனி அப்படின்னு சொல்ல போகிறோம். இவ்வாறு சேவையகங்கள் எங்களுக்கு 3 சேவையகங்கள் தரப்பட்டிருக்கு. டிஎன்எஸ் சேவையகத்தினுடைய தொழில் என்ன? டிஎன்எஸ் சேவையகத்தின் தொழில் சொல்ல பாபம். டிஎன்எஸ் சேவையகத்தினுடைய தொழில் ஆள்கள பெயர்களை ஐபி முகவரியாக மாற்றுது. ஆள்கள பெயரை ஐபி முகவரியாக மாற்றுவது தான் டிஎன்எஸ் சேவையகத்தினுடைய தொழில். வெப் சர்வர் தொழில் வலை சேவையகம், வலை சேவையகத்தின் தொழில் அதாவது வலை பக்கங்கள், வலைத்தளங்களை சேமித்து வைக்கிறது. வெப்சைட்டுகளை நாங்கள் சேமித்து வைக்கிறது தான் வெப் சர்வர். கூகுள் நாங்கள் பாவிக்கிறோம். கூகுள் எங்களோட நாங்கள் பாவிக்கிறோமா இருந்தால் கூகுளினுடைய அந்த வெப்சைட் ஒரு கணனியில சேமிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் கூகுளுடைய வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். கூகுள் சர்வர். ஃபேஸ்புக் ஒரு கணனியில சேமிக்கப்பட்டிருக்கு, அதை நான் சொல்லுவோம் ஃபேஸ்புக்ல சேவர், வெப் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். மின்னஞ்சல் சேவையகத்தில் மின்னஞ்சல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. முதலாவது 32வது முதலாவது பார்ப்போம். எது சரியானதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு டிஎன்எஸ் சேவையகம் ஆள்கள பெயர்களை ஐபி முகவரிகளுக்கு படமாக்குறது, அதாவது மாற்றுது. அதேவேளை வலை சேவையகம் வலைத்தள உள்ளடக்கங்களை அதன் பயனர்களுக்கு வழங்குது. சரியா இல்லையா? முதலாவது விடை சரியாக இருக்குதா இல்லையாக இருக்குதா? சரி சரி. என முதலாவது விட சரி. டிஎன்எஸ் சேவையகம் ஆள்கள பெயர்களை ஐபி, அது என்னது ஆள்கள பெயர்? டொமைன் நேம் தான். ஏற்கனவே கிளாஸ் படிச்சேன். டொமைன் நேம் எங்க இருக்குது? எதனுடைய ஒரு பகுதி? எதிர பகுதி? யூஆர்எல் ஒரு பகுதி. யூஆர்எல்லினுடைய ஒரு பகுதி. என யூஆர்எல்லினுடைய ஒரு பகுதி. HTTPன்னு பார்த்தோம், www பார்த்தோம், அப்புறம் google.com தான் ஆள்கள பெயர். அவை யூஆர்எல்லினை ஐபி முகவரியாக படமாக்குறது என்றாலும் சரிதான். டிஎன்எஸ் சேவையகம் யூஆர்எல் ஐபி முகவரியாக படமாக்குது, அல்லது ஆள்கள பெயர்களை ஐபி முகவரியாக படமாக்குது என்றாலும் சரிதான். ஒரு வலை சேவையகம் டிஎன்எஸ் சேவையகமாக இரண்டும் வலைத்தள உள்ளடக்கத்தை வைக்கின்றது பிழை. என டிஎன்எஸ் சேவையகம் வலைத்தள உள்ளடக்கங்களை பதுக்கி வைக்காது. அதாவது வலை சேவையகம் வெப் சர்வர் தான் பதுக்கி வைக்கும். வலை சேவையகம் டிஎன்எஸ் சேவையகம் ஆகிய இரண்டும் HTTP செம்மை நடப்பொழுங்க பயன்படுத்துதான். HTTP பயன்படுத்துறது சேவையகம்
எந்த சேவையகம் பயன்படுத்தும்? வலை சேவையகம் தான் பயன்படுத்தும். வெப்சைட்டை நாங்கள் எடுக்கணுமாக இருந்தால் வெப்சைட்டினுடைய யூஆர்எல்ல HTTPன்னு சொல்லி வருது. அவை HTTPயை பயன்படுத்துறது வந்து வலை சேவையகம். நாலாவது, ஒரு வலை சேவையகம் ஆழ்கள பெயர்களை ஐபி முகவரியாக மாற்றுதா? ஆழ்கள பெயர்களை ஐபி முகவரியாக மாற்றுறது டிஎன்எஸ் சர்வர். என்ன? வலைத்தள உள்ளடக்கத்திற்கு விரும்புதான். டிஎன்எஸ் சேவையும் வலைத்தள உள்ளடக்கத்தில் விரும்புதான். அதுக்கு இல்லை. முதலாவது விட சரி. 33வது கேள்வி. பின்வருவனற்றில் எது தரப்பட்ட கோப்பு வகைகளையும் அதன் உதாரண கோப்பு நீட்டிப்புகள், நீட்டிப்புன்னா நீட்சிகள், அதாவது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோப்பினுடைய வகைகளை நாங்கள் குறிக்கிறதுக்கு பயன்படுத்தும். என்ன? அதாவது விரிதாள் மென்பொருள். விரிதாள் மென்பொருள்டா விரிதாள் மென்பொருளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம். எக்ஸல். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சொல்லலாம். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒரு விரிதாள் மென்பொருள். என்ன? ஓப்பன் ஆஃபீஸ்ல கெல்க் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை லிபோ ஆஃபீஸ்ல கெல்க்ங்கிற சாஃப்ட்வேர் இருக்கு. அதை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். என்ன? கூகுள் இருக்குது கூகுள் ஷீட், அது ஒரு விரிதாள் மென்பொருள். இவைதான் விரிதாள் மென்பொருள். நாங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் சம்பந்தமான வேலைகளை நாங்கள் பதிகிறதுக்கு பயன்படுத்த இயலும். என்ன? அவை எக்ஸலினுடைய நீட்சி எக்ஸல் எஸ்எக்ஸ். எக்ஸலினுடைய நீட்சி எக்ஸல் எஸ்எக்ஸ் ஆக இருக்கும். அடுத்து ஓடிஎஸ் அப்படின்ற ஒரு டைப்லையும் விரிதாள் மென்பொருட்கள் காணப்படுது. அவை இது ரெண்டுமே விரிதாள் மென்பொருளினுடைய நீட்சிகளாக காணப்படுது. செவிப்புல, அதாவது ஆடியோவினுடைய இதாக MP3யும் வேவ்ன்றதும் .wavன்றதும் வரலாம். காணொலிக்கு வீடியோவுக்கு MP4வும் AVIன்றதும் நீட்சியாக வர ஏது. EXன்றது எதுக்கு வரும்? சாஃப்ட்வேர் ஃபைல்களுக்கு நாங்கள் பொதுவாக EXE வரும். நாங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபைல்கள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இயங்கத்தகு கோப்புகளாக காணப்படும். இயங்கத்தகு கோப்புகளுக்கு வரும். PPTX இதனுடைய நீட்சி பவர் பாயிண்டினுடைய நீட்சி. என முன்வைப்பு மென்பொருளினுடைய நீட்சி பவர் பாயிண்ட். டாக்ஸ்ன்றது வேர்டினுடைய நீட்சி. என்ன? மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அதனுடைய நீட்சி. சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருளினுடைய நீட்சியாக தான் டாக்ஸ் வரும். சரிதானே? JPG இமேஜினுடைய நீட்சி. என்ன? போட்டோஸினுடைய நீட்சி தான் JPG, JPEG, PNG, என்ன GIF இப்படி வரதெல்லாம் இமேஜினுடைய நீட்சியாக இருக்கின்றது. PNGயும் இமேஜினுடைய நீட்சி தான். 34. என் படமூலங்கள் உள்ளதும் பருமன் 2x2 உடையதுமான பரவல் பிம்பம் ஒன்றின் பருமன் 2x3 பெரிதாக்கப்படும் போது பெரிதாக்கிய பிம்பத்தில் உள்ள படமூலங்களின் எண்ணிக்கை யாதாக இருக்கு? அவை 2 இன்ச் தர 2 இன்ச் எரிக்குள்ள படமூலங்களின் எண்ணிக்கை என்னாக இருக்கலாம். அதை நாங்கள் கொஞ்சம் பெருசாக்குறோம்னா ஜூம் பண்றோம். பெரிதாக்கப்படுது. ஜூம் பண்ணி பெருசாக்கணும். அப்படி பெருசாக்கும் போது படமூலங்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. என்னவாக இருக்கும்? இல்லை, படமூலங்களின் எண்ணிக்கை மாறுமா? பிக்சல் எண்ணிக்கை மாறுமா? அப்படின்னா பெருசாக்க போகுது. அதுல இருந்த பிக்சல் அப்படியே தான் இருக்க போகுது. சரிதானே? நாங்க வந்துட்டு ஒரு பெருசாக்கணும்னா நாங்கள் கட் பண்ணியோ இதண்டியோ பெருசாக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறோம்? இருந்த அதே போட்டோவை என்ன செய்யறோம்? கொஞ்சம் ஜூம் பண்ணின மாதிரி பெருசாக்குறோம்.
அப்ப இதுல இருந்த பிக்சல்கள் தான் அதே பிக்சல்கள் தான் பெருசாக்கும் போதும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு நாம பெருசாக்கும் போது. ஆகவே ஆனா வந்துட்டு இதுல ரெண்டு வகையான பிம்பங்கள் இருக்குதானே. ஒன்று வந்து பரவல் பிம்பம் ஒன்று இருக்குது, அடுத்து நிறைய பிம்பங்கள் ஒன்று இருக்குதானே. கிராஃபிக்ஸ் நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தணும் தானே. ஒன்று வந்து பரவல் வரைவு, அடுத்து வந்துட்டு நிறைய வரைவு. ராஸ்டர் கிராஃபிக்ஸ், வெக்டர் கிராஃபிக்ஸ் ரெண்டு வகைப்படுத்தி. பரவல் வரைவு தான் நாங்கள் வளமையாக பயன்படுத்தும். நாங்கள் பிடிக்கிற ஃபோட்டோஸ் அதெல்லாம் பரவல் வரைவு இமேஜ். நாங்கள் வந்து மெட்ஸோடு சம்மந்தப்பட்ட மெப்புகள் அப்படியான கிராஃபிக்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம் நிறைய வரைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரவல் வரைவு நாங்கள் எப்படி என்ன செய்யலாம், இப்போ பரவல் வரைவு பெருசாகும் போது குவாலிட்டி என்ன செய்யும், குறையும். என்ன பரவல் வரைவு நாங்கள் பெருசாகினோம் தான் குவாலிட்டி குறையும். நிறைய வரைவு நாங்கள் வந்து ஜூம் பண்ணும்போது குவாலிட்டி குறையாது. எப்படி தான் நாங்கள் பெருசாக்கினாலும் படமூலங்களின் எண்ணிக்கை என்ன செய்யாது, மாறாது. அந்த ஃபோட்டோவில் இருந்த படமூலங்கள் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் கொஞ்சம் படமூலங்கள் நெருக்கம் இல்லாமல் போகிறதுனால கிளியர் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே அங்கே என்ன இருந்தால் நாங்கள் அதை பெருசாக்கினாலும் படமூலங்களின் எண்ணிக்கை எண்ணாகவே தான் இருக்கும். அடுத்த பற்றி பரவல் வரைப்பு நிறைய வரைப்பு. ஏன்னா கிராஃபிக்ஸ் நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று பரவல் வரைப்பு, அடுத்தது நிறைய வரைப்பு. இதுதான் நிறைய வெக்டர் கிராஃபிக்ஸ் வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஷாப் ஜிம்ப் எல்லாம் பயன்படுத்து பரவல் வரைப்பு. ஏன்னா ஃபோட்டோஷாப் அதே மாதிரி நாங்கள் சிலபஸ் ஜிம்ப்னு ஒன்று, இதெல்லாம் நாங்கள் ஃபோட்டோஸை நாங்கள் எடிட் பண்ணுறது பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர்ஸ். அப்போ இதெல்லாம் பயன்படுத்தி உருவாக்குற வரைப்பு வந்து பரவல் வரைப்பு. இது வந்து நாங்கள் என்ன இன்ஜினியரிங் அதுகளில் பயன்படுத்துகிற பொதுவான சாஃப்ட்வேர்கள் தான் நிறைய வரைப்பு பயன்படுத்தப்படும். ஆட்டோகேட் எல்லாம் சொல்லுவோம். அப்படியான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுறது தான் நிறைய வரைப்பாக இருக்கு. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பரவல் வரைப்பை நாங்கள் வந்துட்டு பெருசாக்கும் போது குவாலிட்டி குறையும். இதை நாங்கள் வந்து என்ன செய்யலாம், அளவு பெருசாக்கினாலும் குவாலிட்டி குறையாது. ஒரு பரவல் பிம்பத்தை ஆக்குவதற்கு ஜிம் மென்பொருளை பயன்படுத்த முடியும். அப்ப கூட்டு சரியா இல்லையா? சரி. ஏன்னா ஜிம்பை பயன்படுத்தி அல்லது போட்டோஷாப் பயன்படுத்தி உருவாக்குறது வந்துட்டு பரவல் வரைவு. நிறைய பிம்பங்கள் வந்துட்டு நிறைய பிம்பம்ன்றது கோடுகள், வலை கோடுகள், நிரப்பிகள் ஆகியவற்றால் உருவாக்கப்படுது. நிறைய பிம்பங்கள் கோடுகள், வலை கோடுகள், நிரப்பிகளால் உருவாக்கப்படுவதாம். சரியா பிள்ளையா? அதுவும் சரி. என்ன கோடுகள் அதே மாதிரி வலை கோடுகள் அதில் பயன்படுத்தி தான் உருவாக்கும். இங்கே தான் நாங்கள் இமேஜ் பிக்சல்கள் பயன்படுத்துறதெல்லாம் பரவல் வரைவுல. நிறைய பிம்பத்தை பெரிதாக்கும் போது அதன் தரம் குறையுமா? நிறைய பிம்பத்தை பெருசாக்கும் போது தரம் குறையுமா? குறையாது. பரவல் வரைவினுடைய தரம் தான் குறையும். அடிக்கடி பருமன்கள் மாற்றப்பட வேண்டிய நிறுவனங்களின் லட்சணைகளுக்கு அப்ப எது பொருத்தம்? நிறைய வரைவு பொருத்தமா, பரவல் வரைவு பொருத்தமா? அடிக்கடி நாங்க பருமன்களை மாற்ற வேண்டியிருந்தால் நிறைய வரைவு தான் பொருத்தம். பரவல் வரைவு உகந்ததல்ல அப்படின்றது சரியான விடையானது மூன்றாவது விடை. அடுத்த கேள்வி, ஒரு பாடலின் செவிப்புல கோப்பின் ஒன்பதாக, அதாவது ஓடாசிட்டி அப்படின்னு சொல்ற சாஃப்ட்வேரை நாங்கள் வந்துட்டு ஆடியோ எடிட்டிங்க்கு நாங்கள் பயன்படுத்த இயலும். என்ன எவ்வாறு ஆடியோ எடிட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஓடாசிட்டின்னு சொல்றது. அந்த இடைமுகத்தில் உள்ள சில குறியீடுகள் இதில் தரப்பட்டிருக்குது. இது வந்து நான் சொல்லுவோம் என்ன, இது ஹெச்மார் எடிட்டிங் அடைக்குதானே. இது நான் சொல்லுவோம் சைலண்ட், அதாவது சைலண்ட்டுக்கான குறியீடு, சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்துட்டு நான் கட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்துவோம். இது வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தேவையான பகுதியை நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டூல் தான் அது. இது வந்துட்டு ட்ரிம் பண்ணுறதுக்கு, ட்ரிம் பண்ணுறதா நீக்குறது, ட்ரிம் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டூல் தான் அது.
ஓடாசிட்டியில் கோப்பினை திறந்த பின்னர் நிசப்த பகுதிகள் நிசப்த பகுதி என்றால் அமைதியாக இருக்கிற பகுதிகள் என்ன அந்த ஆடியோவில் வந்துட்டு ஆடியோ இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை நாங்கள் என்ன செய்யலாம் ட்ரிம் பண்ண இயலும் அதுக்கு அதற்கான செயற்பாடுகள் அதாவது ஆடியோவுக்கு முன்னுக்கும் இருக்கும் பின்னுக்கும் நிசப்தமாக அதாவது வந்துட்டு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஆடியோவை என்ன செய்யலாம் நீக்கலாம் ரைட் அப்போ நாங்கள் அப்படி அமைதியாக இருக்கிற பகுதியில் நீக்கணுமாக இருந்தால் நிறைய இடத்துல அந்த வந்துட்டு நிசப்த பகுதியில் ஆடியோவில் இருக்கும் அப்போ அது வந்துட்டு அந்த நிசப்த பகுதிகளை அவன் தெரிவு செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் சைலன்ஸின் மூலமாக தான் அது வந்துட்டு தெரிவு செய்யப்படும் சைலன்ஸை நாங்கள் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் நிசப்த பகுதிகள் தெரிவு செய்யப்படலாம் முதலாவது வந்துட்டு நாங்கள் ஏ சொடக்கணும் முதலாவது ஏ சொடக்கணும் சைலன்ஸை இப்போ அதில் எங்களுக்கு எதை நீக்கணும்னு பார்த்து தேவையான பகுதியில் நாங்கள் என்ன செய்வோம் செலக்ட் பண்ணணும் என்ன தேவையான பகுதிகளை பாட்டின் பகுதியை தேர்ந்தெடுத்தல் ஏ சொடக்கணும் அப்புறம் பாட்டின் எந்த பகுதி எல்லா பகுதியும் நீக்க போகிறதில்ல பகுதியை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு பிறகு ட்ரிம் பண்ணணும் ட்ரிம் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை பயன்படுத்தலாம் என்ன மூன்றாவது தான் பொருத்தம் சரி மூணாவது ரெண்டாவதா மூன்றாவது தான் பொருத்தமாக இருக்கும் இது வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது வந்துட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறது பாட்டின் பகுதியை தெரிவு செய்வதென்றால் ஏ சொடக்கி போட்டு குறித்த பாட்டின் பகுதியை நாங்கள் என்ன சொன்னோம் செலக்ட் பண்ணி போட்டு சியா டியா டி சரி நாலாவது விட தான் பொருத்தம் சியில் டி ட்ரிம் பண்ணுறது நாலாவது ரைட் நாலாவது விட தான் பொருத்தம் ரைட் 37வது கேள்வி இது வந்து நாங்கள் ஒரு இமேஜ் இருந்தால் அதனுடைய இயல்புகள் இருக்குது என்ன ஒரு டிஜிட்டல் கிராஃபிக்ஸினுடைய இயல்புகள் இருக்குது என்னென்ன இயல்புகள் இருக்குது ஒரு ஃபோட்டோ இருந்தால் டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு இயல்புகள் இருக்குது என்ன பண்புகள் சொல்லலாம் முதலாவது இயல்பு வந்து பிக்சல் நம்ம பிக்சல் ஒரு இயல்பு வேற என்ன இயல்பு பிரிதிறன் இருக்குது என்ன ரெசல்யூஷன் இருக்குது பிரிதிறன் அடுத்தது கலர் இருக்குது நிறம் அடுத்தது சைஸ் அப்படித்தானே இப்படி 4 பிரதான பண்புகள் இருக்கு ஒரு டிஜிட்டல் கிராபிக்ஸாக இருந்தால் இப்போ பிக்சல்ன்றது உங்களுக்கு தெரியுமா பிக்சல்னா என்ன பிக்சல்னால் ஒரு டிஜிட்டல் கிராபிக்ஸினுடைய ஆகவும் சிறிய ஒரு அழகை நாம சொல்லலாம் என்ன யாராயினும் ஒரு நிறத்தையுடைய ஆகவும் சிறியதொரு பகுதி தான் என்னவாக இருக்கும் பிக்சலாக இருக்கும் பிரிதிறன்றது ஒரு பௌதிக பருமன் ஒரு போட்டோ என்பது பௌதிக பருமன் அதாவது அகலத்தில் எத்தனை பிக்சல் இருக்குது நீளத்தின் எத்தனை பிக்சல் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்றது தான் பிரிதிறன் ஆகவே 275 தர 175 என்று சொன்னால் பிரிதிறன் அவை அகலத்தில் வந்து 275 பிக்சல்கள் இருக்குது இங்கால 175 பிக்சல் இருக்குது ஆகவே அந்த ஒரு கிராபிக்ஸ்ல உள்ள மொத்த பிக்சல்களின் எண்ணிக்கை தான் இதுல சொல்லப்படுது நீளம் தர அகலம் மாதிரி ஒரு டிஜிட்டல் கிராபிக்ஸ்ல உள்ள மொத்த பிக்சல்களின் எண்ணிக்கை தான் பிரிதிறனாக சொல்லப்படுது அடுத்து கலர் அவங்களுக்கு தெரியும் என்ன கலர் மாடல் வந்துட்டு 2 கலர் மாடல் அவங்களுக்கு சிலபஸ்ல சொல்லப்பட்டிருக்கு RGBயும் CMYKன்னு சொல்லி 2 கலர் மாடல்ஸ் படிச்சிருப்பீங்க அடுத்து எங்களுக்கு சைஸ் இருக்கு இந்த பிரிதிறன் வந்துட்டு உயர்ந்தபட்சமாக 4 நிறங்கள் இருக்குதாம் அவை 4 நிறங்கள் இருக்குதுனால் எத்தனை பிட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது நிறங்கள் 4ஆக இருந்தால் எத்தனை பிட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 2 பிட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அதாவது ஒரு பிட் அங்க பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதுல எத்தனை கலர் இருக்குன்னு சொன்னால் நிறங்களின் எண்ணிக்கை வந்துட்டு
ரெண்டின் இங்க பிட் பெருமானம் வரணும், இங்க பிட் வரணும். அதான் நிறங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி வரும். நிறங்களின் எண்ணிக்கை, கலர்ட எண்ணிக்கை. நான் கலர்ட எண்ணிக்கை காண்றதுக்கு ரெண்டின் பிட்னு போடணும். ஒரு பிட்டை பயன்படுத்தி ஒரு பிட் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் ஒரு பிக்சல் அவங்க எத்தனை கலர் இருக்குது? ரெண்டு காணும். 2 நிறங்கள் காணப்படும். என்ன அவை 2 பிட் பயன்படுத்தப்பட்டிருந்தால் எத்தனை கலர் இருக்கும்? 4 வரும். 2 அடுக்கு 4 வரும். 3 பிட் இருந்தால் 8 வரும். 2 அடுக்கு 4 பிட் இருந்தால் 16 சொல்லி வரும். அவை கலர்ட எண்ணிக்கை 4 இருந்தால் அப்ப அங்க எத்தனை பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறப்ப 2 பிட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிதானே? 2 பிட். ரைட். அப்ப பிரிதிறன் உள்ள உயர்ந்தபட்ச 4 நிறங்கள் இங்கு பார்ப்பதாம் ஒரு பரவல் பிம்பம் அன்னளவான பருமன கணிக்கோளும். ஆகவே இவ்வளவு பிக்சல் இருக்குது, இவ்வளவு பிக்சல் இருக்குது அந்த இமேஜுக்குள்ள. ஆகவே ஒரு பிக்சல் 2 பிட்டாக இருந்தால், ஒரு பிக்சல் வந்துட்டு 2 பிட் என்று சொன்னால் இவ்வளவு பிக்சலும் எத்தனை பிட்டுக்கான இதை நாங்கள் எத்தனை பேர் கொண்டு இவ்வளவு 2 பேருக்கு தானே வேணும். ஒரு பிக்சலுக்கு 2 பிட் பயன்படுத்தப்படுது. ஆகவே மொத்த பிக்சல்களின் எண்ணிக்கை 275 தர 175. அதை நாங்கள் 2 பிரிக்கணும் என்றால் இவ்வளவு பிட்டுக்கு மாறும், பிட். ஆகவே கொள்ளளவு நாங்கள் வந்துட்டு காணும்போது பிட்ல வந்துட்டு கொள்ளளவு கணிக்கப்படுது. அப்ப அன்னளவான பருமன் பைட்ல கணிக்கட்டான். பைட்ல 2 பிரிக்கணும் எங்களுக்கு பிட்ல வரும். பிட்டை பைட்டுக்கு மாற்ற என்ன செய்யணும்? 8 பிரிக்கணும். இவ்வளவு என்ன செய்யணும்? 8 பிரிக்கணும். என்றால் 8 பிட்கள் சேர்ந்தது தான் ஒரு பைட். பைட்டுக்கு மாத்துறதுக்கு நாங்கள் இதை என்ன செய்வோம்? 8 பிரிப்போம். அது 3வது விட சரி. ஒரு வழங்கப்படுத்துவா? ஓ சரி. ஒரு நாங்கள் டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் இருந்தால் இயல்புகள் பிக்சல் பிரித்திறன் கலர் சைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிக்சல்னு சொல்றது ஒரு இமேஜினுடைய ஆகும் சிறிய பகுதி. மனித உடலினுடைய சிறிய பகுதி கலம் அப்படின்னு சொல்ற மாதிரி பிக்சல்களை கொண்டுதான் ஒரு டிஜிட்டல் கிராஃபிக்ஸ், டிஜிட்டல் போட்டோ ஒன்று உருவாக்கப்பட்டது. நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா சின்ன சின்ன பெட்டியாக இருக்கும். அதுதான் பிக்சல்னு சொல்லுவோம். ஆகவே யாதாயினும் நிறத்தினுடைய ஒரு சிறிய ஒரு புள்ளியாகத்தான் இந்த பிக்சல் இருக்கும். ஆகவே கலர் இருக்கும், பிக்சலுக்கு என்ன இருக்கும்? கலர் இருக்கும். ஆகவே இங்க வந்துட்டு ஒரு பிக்சல்ல எத்தனை கலர் இருக்குன்னு பாக்குறதுக்கு இங்க எத்தனை பிட்களால இதனுடைய கொள்ளளவு எத்தனை பிட்னு பார்க்கணும். இதனுடைய கொள்ளளவு ஒரு பிட் கொள்ளளவாக இருந்தால் ஒரு பிட் இதுக்குள்ள 2 கலர்கள் இருக்குதுன்னு அர்த்தம். 2 அடுக்கு 2 கலர் இருக்குது. ஒரு பிக்சல் வந்துட்டு 2 பிட்கள் அதனுடைய பருமனாக இருந்தால் 2 அடுக்கு 4 கலர்கள் அங்க இருக்குதுன்னு அர்த்தம் அந்த பிக்சல்ல. சரிதானே? 3 பிட்கள் இருந்தால் 3 பிட் இருந்தால் 3 பிட்டை நாங்கள் மாற்றி மாற்றி உருவாக்க இருந்தேன். 3 பிட்டையும் பயன்படுத்தி மொத்தமாக 8 கலர்கள் உருவாக்கலாம். என்ன 00000 8 உருவாக்கலாம். 3 பிட் இங்க பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அங்க 8 கலர் இருக்குன்னு அர்த்தம் அந்த பிக்சலுக்குள்ள. பிரிதிறன் அப்படின்னு சொல்றது பௌதிக பருமன். ஒரு போட்டோவினுடைய பௌதிக பருமனை நாங்க பிக்சலால சொல்றது தான் பிரிதிறன். ஒரு போட்டோ இருந்தால் நீளத்தில் இப்போ உதாரணமாக இங்க வந்துட்டு 1 2 3 4 இருக்குது. இங்க நான் சொல்றேன் ஒரு 5 இருக்குதுன்னு சொல்லி இப்படிதான் இந்த போட்டோ இருக்கு. இந்த பிக்சல்கள் தான் இதெல்லாம் பிக்சல். இப்போ இந்த போட்டோவினுடைய பிரிதிறன் என்னன்னு கேட்டால் இங்கால 4 இங்கால 5 ஆகவே 4 தர 5 சொல்லுது. 4 தர 5 தான் நாங்கள் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணும்போது இன்டர்நெட்டை பார்த்துருக்கோம். ஏன்னா 1024 தர 1024 இருக்கும். இல்லாட்டி 512 தர 1024 அப்படின்னு சொல்லி இருக்கும். அது என்னன்னா நீளத்துல 512 அகலத்துல 1024 பிக்சல்கள் காணப்படுதுன்னு சொல்லி தான் அர்த்தம். இதை பெருக்கும் போது உண்மையிலே பிக்சல்களின் எண்ணிக்கை வந்துடும். என்ன நீளம் தர அகலம்னு சொல்லும் போது அந்த போட்டோவில் உள்ள பிக்சல்களின் எண்ணிக்கை வந்துட்டு பிக்சல்களின் எண்ணிக்கை வந்துட்டு அவை ஒரு பிக்சல் எத்தனை பிட்னு நாங்க பார்க்கணும். மொத்தம் இதனுடைய கொள்ளளவை காண்றதுக்கு ஒரு பிக்சல் எத்தனை பிட்னு பார்க்கணும். ஒரு பிக்சல் உதாரணமாக ஒரு பிக்சல் வந்துட்டு
உதாரணமா 5 பிட்னு சொன்னால் இதில் உள்ள மொத்த பிக்சல்கள் எண்ணிக்கை அப்போ 20 இருக்கு. அப்போ 20 தர 5 இதனுடைய கொள்ளளவு என்னப்ப 100 பிட். 100 பிட் தான் அதனுடைய பருமன், பிட்ல சொல்றோம். கிளியரா? ஓ சார். இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும் ஒரு பைட்ன்றது எத்தனை பிட்? 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு பைட்டாக இருக்கு. சரிதானே? அவ இங்க வந்துட்டு எங்களுக்கு தரப்பட்டிருக்கு பிரிதன் 275 தர 175 இதான் பிரித்திரண்டால் இதான் இதுல உள்ள பிக்சல்களின் மொத்த எண்ணிக்கை. நீளத்துல 275, அகலத்துல 175 பிக்சல் இருக்கு. ஆக மொத்தம் 275 175 பிரிக்கணும், அவ்வளவு பிக்சல் இருக்கு. ரைட். அவை ஒரு பிக்சல் எத்தனை பிட்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் நிறங்களை தந்திருக்கிறான். 4 நிறங்கள் இருக்குதான். உயர்ந்த பட்சமாக 4 நிறங்கள் தான் ஒரு பிக்சல்ல இருக்குது. 4 நிறங்கள் இருக்குமாக இருந்தால் அங்கு எத்தனை பிட் பயன்படுத்தப்பட்டிருக்குது? அப்ப 2 பிட் தான் 4 நிறங்கள் இருக்கும். 2 அடுக்கு தானே 4. ஆக ஒரு பிக்சல்ல 2 டால் இவ்வளவு பிக்சல்லையும் எத்தனை பிட்னு சொல்லி கொள்ளலாம் காண்றது. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம், 2ஆல பெருக்கணும். பெருக்கினா மொத்த பருமன் வரும், பிட்ல வரும். அதை கேட்கிறான் பைட்ல தரட்டாம். அது பிட்ல வாரதை நாங்கள் பைட்ல மாத்துறது 2ஆல 8ஆல என்ன செய்யணும், பிரிக்கணும். சரியா? ஓ சார். பைட் 38. HTML கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்குது. ஆகவே எங்களுக்கு லிஸ்ட்ல வந்துட்டு 3 வகையான லிஸ்ட் இருக்குதானே. என்னென்ன லிஸ்ட்? HTML லிஸ்ட்ல 3 லிஸ்ட் என்ன? ஓர்டர்ட் லிஸ்ட் ஒன்று சொல்லுவோம். ஓர்டர்ட் லிஸ்ட், ஒழுங்கமைக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், ஒழுங்கமைக்கப்படாத பட்டியல். அடுத்து என்ன? அடுத்து டெஃபினிஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். விவரண பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிதானே? எல்லாரும் HTML படிச்சிட்டீங்க தானே? ஓ சார். ஓகே. ஓர்டர் லிஸ்ட்டுக்கு நாங்கள் OL அப்படின்னு ஒரு டெக் பயன்படுத்துவோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு UL ஒரு டெக் பயன்படுத்துவோம். டெஃபினிஷன் லிஸ்ட்டுக்கு DL அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பயன்படுத்துவோம். என்ன ஓர்டர்ட் லிஸ்ட்ல டைப் வந்து என்ன இருக்குது? ஓர்டர் லிஸ்ட்டுக்குள்ள நாங்கள் OL ஒன்று பயன்படுத்தினால் அவ இதுக்கு நான் கோடிங் எழுதி காட்டுறேன். அப்ப ஓர்டர் லிஸ்ட் நான் பயன்படுத்துறதாக இருந்தால் அப்ப இது வந்து ஓர்டர் லிஸ்ட் தானே. இது ஓர்டர் லிஸ்ட் தான் 1 2 3 வரும். இந்த லிஸ்ட்ல ஓர்டர் லிஸ்ட்ல தான் 1 2 3 வரும். அதே நேரம் வேற என்ன வரலாம் ஓர்டர் லிஸ்ட்ல? ரோமன் இலக்கம். சிம்பிள் ஐ, ரோமன் இலக்கம் வரலாம். சிம்பிள் ஐ பயன்படுத்தலாம். டைப்புக்கு பதிலாக சிம்பிள் ஐ பயன்படுத்தலாம். இங்க டைப் 7 1 கொடுக்கணும். இங்க டைப் 7 சிம்பிள் ஐ கொடுக்கணும். டைப் 7 கேபிட்டல் ஐ கொடுத்தீங்கன்னு சொன்னால்